காலம் குறைவாக இருக்கிறதுனால போன இதை குறைவான நேரத்தில் ரீகேப்ச் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1வது படி தர்ம புருஷார்த்தம் அப்படிங்கிறதுல போன தடவை பார்த்ததை திருப்பி ஒரு நினைவுபடுத்திக்கலாம். முதல் படியில் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற 4 புருஷார்த்தத்தை பார்த்தோம். அதில் 2வது படியில் எல்லா உயிரும் இன்பத்தை நோக்கியே பயணிக்கிறாங்க, துன்பம் வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறாங்க. இது உண்மையான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். 3வது படியில் தர்மம் அர்த்தம் காமம் அப்படிங்கிறத ஒரு கேட்டகரியாகவும் மோட்சத்தை இன்னொரு கேட்டகரியாகவும் பிரித்தோம். அதில் இந்த தர்ம அர்த்த காமம் இந்த 3ம் நிலையற்றது, இழப்பு உடையது, குறை உடையது, மனசில் என்றைக்குமே நிறைவே தராது. இப்போ ஒரு பொருள் கிடைச்சதுன்னா இதை விட ஒரு நல்ல பொருள் பார்த்தோம்னா அதையும் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கண்ணில் படுறது எல்லாத்தையுமே மனசு என்ன சொல்லும், இது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குமே, இதையும் அள்ளி போட்டுக்கலாம், இதையும் அள்ளி போட்டுக்கலான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இன்னொரு ஸ்டோர் தான் வைக்கணும். இந்த மனசு சொன்னதை கேட்டோம்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு நினைக்கும். அப்போது இந்த மனசு எல்லாத்துக்குமே நிறைவுபடவே படாது. அடுத்தது அடிமைப்படுத்தும் தன்மை உடையது. ஏதாச்சும் ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, குலோப்ஜாமுக்கு இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தா பிடிக்கும், சில பேர் ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ரசனை ஒவ்வொரு விதம். ஆனால் அதை பார்த்ததே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அந்த டெம்டேஷன் நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிரும். அப்போ நம்மளை எப்படா சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்க வைக்கும். நம்மளை அடிமைப்படுத்தும் தன்மை இதுக்கு உண்டு. அடுத்தது இந்த மாதிரி பல குறைகள் உள்ளது. இது நம்ம பார்த்தோம் போன தடவை. ஞானம் அல்லது மோட்சம், மோட்சத்தினால் கிடைக்கக்கூடியது நித்தியம், சத்து, நித்தியம், எல்லா காலத்திலும் உடையது, முழுமையானது, குறைவே இல்லாத நிறைவு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சுதந்திரம், நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது தான் மோட்சம். இந்த மோட்சம் தான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது இப்போ பார்க்க போகிறோம் 4வது படி நிலையிலிருந்து. இப்போ இந்த தர்ம அர்த்த காமம் எல்லாமே கர்மத்தினால் உழைச்சோ அல்லது செயல் செய்தோ அல்லது பணம் கொடுத்தோ எதுனாலேயோ பெறப்படுறதா இருக்குது. ஆனால் ஞானத்தினால் பெறக்கூடிய இந்த மோட்சம் அப்படிங்கிறது என்னக்குள்ளார இருக்கிற ஒன்றை யாராச்சும் ஒருத்தங்க சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அறியாமையினால என்னுடைய இன்பம், நானே சுயமான ஆனந்தம், சத்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் அறியாமையின் வயப்பட்டு அறியாமையிலேயே மூழ்கி போயிட்டேன். அப்போது அதை தூக்கி விட்டு அதுதான்ப்பா மோட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு குரு தேவைப்படுறார். ஏன்னா நான் பல ஜென்மத்தினுடைய அறியாமையில் இருக்கேன். அந்த அறியாமையை நீக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு செயல் செய்யணும், அப்படின்னா ஞானத்தை அதை வழி நடத்தணும். இப்போ ஒரு இருட்டாக இருக்கிற குகைக்குள்ளார இருட்டை போக்கணும்னா வேற எதையும் பண்ண முடியாது. ஒளியை கொண்டு வந்தோம்னா எப்படி அந்த இருட்டு போகுதோ அந்த மாதிரி அஞ்ஞானம் என்பது நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஞானம் என்ற ஒரே ஒரு சாதனம் தான் நம்மளுக்கு இருக்கு. வேற எதுனாலையும் அஞ்ஞானத்தை நீக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். இந்த கர்மம் அப்படிங்கிறத இப்போ 4 படியில் பார்க்கலாம். அப்புறம் மோட்சம் அப்படிங்கிறத 4 படியில் பார்க்கலாம். கர்மங்கிறது மனம், வாக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உடலாலும் செய்யப்படுவது. 3 இதில் செயல் செய்கிறோம். மனசால செயல் செய்கிறோம். ஒரு இடத்துல அமைதியாக தியானம் பண்ணுவோன்னு சொல்கிறோம். ஆனால் மனசு வீட்டுக்கு ஓடி போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா, கதவு நல்லா பூட்டினோமா அப்படின்னு ஒரு தடவை ஓடி போய் செக் பண்ணிட்டு வேற வரும். அந்த மாதிரி மனசால செயல் செய்வோம். சிலது மனசுக்குள்ளார சிலரை வாழ்த்தவும் செய்வோம், சிலரை திட்டவும் செய்வோம். அந்த மாதிரி மனதால் செய்யப்படுவது, வாக்கால் செய்யப்படுவது, அடுத்தது உடலால் செய்யப்படுவது. இந்த 3 செய்யப்படுறதுனால ஒரு விளைவு இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். அதுக்கு பலன் உண்டு. பலன் இல்லாமல் எந்த கர்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலை வினையின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம். அது திருஷ்ட கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அது திருஷ்ட பலன் அப்படிங்கிறது கண்களால் பார்த்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலன்கிறது கண்ணுக்கு தெரியாமல் கிடைக்கும். இப்போ திருஷ்ட பலன் இப்போ நம்ம இங்கே இந்த ஆசிரமத்துக்கு வர்றோம் அப்படின்னா குருவோட கடாட்சம் கிடைக்குது.
ஞானம், செவிநுகர்கனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காதிற்கு இனிமையான சத்தியத்தை கேட்குறோம். அப்புறம் உணவும் கிடைக்கும். 3 பலன் கிடைக்கும். அது மட்டும் திருஷ்டம் சொல்கிறோம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மோட்சத்துக்கு அது கூட்டிகிட்டு போகுது. அது நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்குள்ளார இன்பான கடவுள் கிருபையால் அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இது அதிர்ஷ்ட பலன். அதே இந்த அதிர்ஷ்ட பலத்தை 2ஆக பிரிக்கிறாங்க, பாவம் புண்ணியம் அப்படின்னு. பாவம் அப்படிங்கிறது நம்மளால உடல், மனம், வாக்கு இது 3த்தினால யாருக்காச்சும் துன்பம் பண்ணோம்னா அது பாவம்ங்கிற கணக்கில் போகும். யாருக்காச்சும் புண்ணியம் பண்ணோம்னா, நல்லது பண்ணோம்னா அது புண்ணியம்ங்கிற கணக்கில் போகும். இது எப்படி தீருது அப்படின்னா, நம்மளுக்கு நன்மையாக அந்த செயலை செய்யும்போது நம்மளுக்கு பிறர் உதவி நன்மையாக கிடைக்கும். அதனால தீர்க்கிறோம் புண்ணியத்தை. பாவத்தை துக்கத்தினால் அனுபவிச்சு தீர்க்கிறோம். நல்ல பலன்கள் புண்ணியமாகி நம்மளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் ஆனந்தத்தையும் கொடுக்குது. துக்கம் அப்படிங்கிறது துன்பமாக நம்மளுக்கு அழுகை, அவலம், அப்புறம் பிறர்கிட்ட போய் சொல்லி அழுகிறது. சில பேர்த்துக்கிட்ட சொல்லி கூட அழக்கூட திறனே இருக்காது. அந்த மாதிரி துக்கம் மனசுக்குள்ளாரி குமிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பல நிலைகளில் இந்த துக்கம் அனுபவிக்கப்படுகிறது. இது நம்ம கர்மத்தில் பார்க்குறோம். ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துக்க நிவர்த்தி. எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு தான் ஞானம். அதுதான் நிரந்தரமான ஆனந்தம். அதை நம்ம பிரகதாரண்ய உபனிஷத் மாதிரியே தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவல்லியில அத்தியாயத்தில் இப்படி தொடங்கும் போதே சொல்றாங்க, பிரம்மவித் பரம் ஆப்னோதி. பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கர்மாவில் ஒரு செயல் செஞ்சோம்னா, இப்போ ஒரு 10 குடம் தண்ணி தூக்கணும்னா 2 குடம் கொண்டாந்தோம்னா 2 குடத்து அளவுக்கு தான் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். தூக்குன அளவுக்கு தான் அந்த தண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு வரும். ஆனால் இந்த ஞானம் கேட்கும் போதே அது முழுமையை தருகிறது. அதனால தான் கேட்டாலே உடனே கிடைக்கக்கூடியது ஞானம். அது உடனே அந்த க்ஷணமே உங்களுக்கு உணர்ந்த உடனேயே அதனுடைய பலன் கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞானத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க, பரோட்சம், அபரோட்சம் அப்படின்னு. பரோட்சம் அப்படிங்கிறது தெளிவு இல்லாத ஞானம். ஒரு முழுமையை தரக்கூடியது அப்படின்னு தேர்வு பண்ணாம புலன் வழியில போய் எனக்கு 5 புலன்கள் இருக்குதுன்னா அது சொல்றது எல்லாம் நம்பிக்கொண்டு, அது பின்னாடி போயிட்டு இருக்கிற மனசை நம்பிக்கொண்டு, அது பின்னாடி போகக்கூடிய புத்தியை நம்பிக்கொண்டு, இதுக்குள்ளாரையே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அகங்காரத்தின் பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். நம்ம இதுதான் கிரிக்கெட்ல எப்படி ரன் எடுக்கும்போது இந்த பிச்சிலேருந்து அந்த பிச்சுக்கு ஓடுற மாதிரி மனசு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது பின்னாடி புத்தி, புலன் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை துக்கத்துல சுழற்சியில மாட்டி, ஒரு நீர் சுழல்னு சொல்றாங்கல்ல, அதுல மாட்டிக்கிட்டோம்னா வெளியில வர்றதே பிரயத்தனமே இல்லாம அழிஞ்சே போயிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த துக்க சுழல்ல மாட்டிக்கிட்டு நம்மளைய இம்சப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஜென்மா இல்லை, பல ஜென்மாவா இந்த இம்சை தொடருது. அந்த இம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய துக்கம் சொல்லக்கூடிய நம்மளுடைய கர்ம வினைகளிலிருந்து முழுமையா வெளியில வர்றதுக்கு ஞானம் பயன்படுது. அந்த ஞானம் தெளிவா இருக்கணும். அதை அபரோட்ச ஞானம். அபரோட்சம் அப்படிங்கிறதுனா, எனக்கு வலி இருக்குது அப்படிங்கிறத வேற யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு பல்லு வலிக்குதுன்னா எனக்கே தெரியும் இல்லைங்களா? எனக்கு பசிக்குதுன்னா என்னால் உணர முடியும். அந்த மாதிரி உள்ளாரிருந்து உணரக்கூடியது அபரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடியது ஆனந்தம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லாத்துக்கும் பாரதியாரை பிடிக்கும். பாரதியார் மட்டும்தான் சொல்லுக்குள் சுயமாக ஒரு விசை வைத்து சுழல விட்டு நம்மளை வயப்படுத்தக்கூடிய கவிஞர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுக்குள்ளார சுயமா ஒரு விசை வைத்து சுழல விட்டு அந்த கவிதையில ஊற வச்சு நம்மளுக்கு அதை வழி நடத்துவார். அதனால்தான் பாரதியார் இதயத்துல மிக நெருக்கமாக தொட்டு உணரக்கூடிய உணர்வுகளை நம்மளுக்கு தரக்கூடிய வல்லமை இருக்காது. அந்த பாரதி சொல்லுவார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்றார். அந்த இன்பம் எல்லா உயிரும் தேரக்கூடியதா இருந்தாலும் துக்கம் கலவாதது தான் இன்பம் சொல்றோம். அந்த துக்கம் இல்லாத இன்பம் எதனால் பெறப்படுகிறது என்றால் ஞானத்தால் மட்டுமே பெறப்படுகிறது. பாக்கி எதுனாலையும் முழுமையான ஒரு ஆனந்தத்தை தர முடியாது. அந்த இன்பம் எதனால கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அது அபரோட்ச அனுபூதி.
அபரோட்சம் அப்படின்னா உள்ளார்ந்து உணரக்கூடியது. நான் நிறைவானவன், ஆனந்தமானவன், முற்காலத்திலும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா அது பிரம்மம்னா என்னன்னு அப்படின்னு சொல்லணுங்களா இல்லையா? அந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகச் சுருக்கமாக சொல்கிறது. மிகப்பெரிய ஒரு இதை மிகச்சிறியதாக 3 சொல்றாங்க. சத் சித் ஆனந்தம். சத் அப்படின்னா எக்காலத்திலும் இருப்பது, அழியவே அழிவில்லாதது, நிரந்தரமானது, முழுமையானது அப்படிங்கிறது. சித் அப்படின்னது அறிவு. அறிவு நம்மளை எல்லா காலத்திலும் உயர்த்துது, எல்லா இடத்துலையும். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கல்வி என்பது ஒரு சாதாரண படிப்பே நம்மளை உயர்த்துது அப்படின்னா, ஞானம் என்பது உங்களுடைய 7 பிறப்புகளிலும் நீங்க பெறக்கூடிய கல்வி 7 பிறப்பையும் ஒருமையில் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஒரு பிறப்புல கற்ற கல்வியை 7 பிறப்பையும் தாண்ட வைக்கும் அப்படின்னா, இந்த ஞானம் என்பது பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றி வெளியில கொண்டு வருது. அதனால தான் இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த விடுதலையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கும் போதே மனதில் ஏற்படும் நிறைவு. எதுக்காகவும் ஆசைப்பட வேண்டியதில்லை, எதையும் தேவைன்னு ஓட வேண்டியதில்லை, என்னை விட்டு எதுவும் பிரிஞ்சிருக்கிறதா நினைக்க வேண்டியதில்லை. அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி. பெருசா இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறவனுக்கு அசங்கமாக இருக்கக்கூடியதுக்கு, ஏன்னா இன்னொரு பொருளே இல்லை, அசையறதுக்கு இடமே இல்லை, இதுதான் ஒன்று தான் வியாபிச்சிருக்கு, அந்த நிறைவில் நிற்கக்கூடியது. அதனால தான் இது சோகநாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் முக்தியோட ஒரு பொருள் சோகநாசம், முழுமையான சோகத்திலிருந்து விடுதலை. அடுத்தது விதேக முக்தி. 2வது முக்தி விதேக முக்தி. அது இறப்பின் பின்பு கிடைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த இறந்த பிறகு ஜீவனுக்கு சரீரம் கிடைக்கணும் அப்படின்னா அவனுடைய பாப புண்ணியங்கள் காரணமா இருக்கு. இந்த ஞானம் வந்ததுக்கு பின்னாடி நம்முடைய 3 பாவங்களையும் நம்ம விட்டுறோம். என்னென்ன பாவம்னா, சஞ்சிதம், பிராரப்தம், அது ஆகாமி, இந்த ஜென்மத்தில் பண்றது ஆகாமி. இந்த 3 காரணமான இருக்கக்கூடியதையும் அழிச்சுறதுனால இதை விதேக முக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த விதேக முக்தி கர்மநாசம். நம்ம எல்லாத்துக்கும் பிறப்பு இறப்பு காரணம் கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்றோம். நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன். செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இந்த பலன் கிடைக்கும். 1 மாசம் வேலை செஞ்சேன்னா 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வரும் இல்லைங்களா? அப்போ செய்பவனாக இருக்கிறதுனால தான் அந்த பலனை அனுபவிப்பவனாக நான் இருக்கிறேன். அந்த கர்த்தா போக்தா தன்மையில் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேரு கர்மயோகம். அதுலேருந்து விடிவே கிடையாது. அந்த சுழற்சியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம முக்தி அப்படிங்கிற பரம புருஷார்த்தத்தை இலக்காக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அந்த பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறது, முக்தி அப்படிங்கிறது சோக நிவர்த்தி, ஞானத்தில் நிலைநிற்றல், பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது. பிறந்து இறந்து போனதுக்கு அப்புறம் யாரும் இறந்தவங்க சொல்றதே இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போனேனா நரகத்துக்கு போனேனா யாருக்கும் நம்மளுக்கும் தெரியாது இல்லைங்களா? இறந்த பின்னாடி எங்க போறோம். அப்போ நம்மளுடைய கர்மங்கள் தான் தீர்மானிக்கப்படுதுன்னா இந்த கர்த்தா போக்தா தன்மையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அந்த விடுதலைக்கு பேரு தான் நம்ம முக்தி அப்படின்னு சொல்றோம். இதை இலக்கா கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில 18வது அத்தியாயம் இருக்கு. 18 அத்தியாயங்கள்ல 18வது அத்தியாயத்துல மோட்ச சந்நியாச யோகம் அப்படிங்கிறதுல பகவான் சொல்றாரு, சர்வதர்மான் பரிச்சத்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, எல்லா புண்ணிய பாவத்தையும் விற்று என்ன நீ சரணாக கொண்டேன்னா உனக்கு நான் மோட்சத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்றாங்க. சுவாமி அதுக்காக மிகப்பெரிய இதுல விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம சுவாமி. அதுல கர்த்தத்துவம், அதாவது செய்பவனும் இல்லை
அனுபவிப்பவனும் இல்லை. அதனால கர்த்தாவும் இல்லைன்னா போக்தாவும் இல்லை. அப்படிங்கிற போது நான் செயலே செய்யாதவன், அனுபவிக்கவும் முடியாதவன். அப்போ நான் நினைவுன்னு ஒன்று வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ ஞாதாவும் இல்லை அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமா இருந்து. கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்கின்ற போது ஞாத்தா அப்படிங்கிற ஒரு நினைவு மட்டும் நம்மளுக்கு அல்பமா வச்சுட்டு இருப்பாங்களா? அதுவும் இல்லப்பா, நீ பரமபூர்ணமான விடுதலை அனுபவிப்பாய். அப்ப நித்திய ஆனந்தம் அப்படிங்கிறது தான் பரம புருஷார்த்தத்தின் இலக்கு. அது முக்தி. அந்த முக்தி இறந்ததுக்கு பின்னாடி கிடைக்கிறது இல்லை, இப்ப இருக்கும்போது என்னுடைய முழுமையான சோகத்திலிருந்து விடுதலை கொடுத்தா அது பேரு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீவன் முக்தியை இலக்காக வச்சுதான் இந்த பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறத இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. ஓம்.